வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 கப் உளுந்து, அதாவது 1/4 கிலோ உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்த மாவு நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு ஆட்டிக்கலாம். அதில் தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் உளுந்து வடை. அதனால் நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 to 1.5 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் அப்படி இல்லை 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட உளுந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து வடை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயை முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை பண்ணும்போது எப்பயுமே பக்கத்தில் ஒரு பவுல் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் கை நனைச்சி பண்ணோன்னா உளுந்து வடை கையில் ஒட்டாது. முதல்ல கையை நல்லா தண்ணியில் நினச்சிருக்கோங்க. அப்புறமா மாவு இப்படி எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒட்டாது. அப்புறமா தட்டி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடையெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான உளுந்து வடை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்டை ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 4-5 தடவை உங்களுக்கு போடும்போதே ஓட்டை கரெக்டாக வந்துடும். இந்த கிறிஸ்பியான மெதுவோட ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.